Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 22 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஃபீமேல் டைட்டன் நம்ம எரனை தூக்கி வாயில லபக்குன்னு போட்டுக்கிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எரனை தின்றுச்சா இல்ல முழுங்கிருச்சா ஒன்னும் தெரியல. அது பாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்குது. மிகாசாவும் லெவியும் அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி போன அளவுக்கு அது வேகமா ஓடல. அதுலயே தெரியுது அது டயர்ட் ஆயிருச்சுன்னு. சரி எரன் செத்துட்டானான்னு மிகாசா கிட்ட கேட்டா அதெல்லாம் இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கான். அதோட கோல் எரனை கொல்றது இல்ல, கேப்சர் பண்றது. அதனால இப்ப அது கடத்திக்கிட்டு போகுது. அப்படி அது கொல்லணும்னு நினைச்சிருந்தா அவன் அப்பவே நசுக்கி கசக்கி ஜூஸா புளிஞ்சிருக்கணும். ஆனா அப்படியெல்லாம் அது பண்ணல. அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் அலேக்கா தூக்கி வாயில போடுறதுக்கு தான் இன்னும் படாத பாடுபட்டுச்சு. அப்ப எரனை சாப்பிடுறதா அதோட கோலா? அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் அவன் அதோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா செத்துருக்கானா இல்லையான்னு தெரியல. மிகாசா அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றான். அதையே நான் நம்புறேங்கிற மாதிரி சொல்லுவான். அவளுக்கு கடுப்பாவும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எரனை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலே போதும். இந்த அளவுக்கு தாறுமாறான சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு செம கடுப்பாவா. இவன் ஏன் இந்த அளவுக்கு பொங்குறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவனுக்கே தெரியுது இவ எரனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் டைட்டன் கிட்ட இவங்க என்னென்னலாம் படாத பாடுபட்டாங்கன்னு சொல்லுவான். அது ஸ்கின்னை ஹார்ட் ஆக்கிருது. அப்படி மட்டும் இல்ல, அது எப்பவோ செத்து போயிருக்கும். சரி இப்போதைக்கு எரன் உயிரோட தான் இருப்பான்னு நம்பி அந்த ஃபீமேல் டைட்டனை இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில போறதுக்குள்ள புடிச்சு சம்பவம் பண்ணிடுவோம். ஐ மீன் அந்த டைட்டனை கிழிச்சு அவனை உள்ள இருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிடுவாங்க. அதாவது மிகாசா போய் டைவர்ட் பண்ணணும், லெவி வந்து அட்டாக் பண்ணும். இப்படி ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி வராங்கன்னு அந்த டைட்டன் நோட் பண்ணிருச்சு. அதுக்கே தெரிஞ்சு போச்சு எப்படியும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. அதனால சடனா திரும்பி லெவியை அட்டாக் பண்ண போகும். ஆனா அவன் தான் வேற லெவல் மாசு. அந்த கையிலேயே சட்டன்னு வெட்ட போட்டுக்கிட்டு வந்து கண்ணுலயே ஒரு சொருகி எடுப்பான். அதுலயே அதுக்கு கிரிகள் விட்டுரும். அதுக்கப்புறம் பாடியில கண்ணா பின்னாடி வெட்டு போடுவான். சரக்குன்னு. அதால ஓட முடியல. அதுக்கு மேல நீ இதுக்கப்புறம் விட்டா பின்னாடி கழுத்துல வெட்ட போட்டு உள்ள காலை வெளியே எடுத்துருவான்னு கையை பின்னாடி வச்சு மறைச்சிட்டு அங்கேயே பொத்துன்னு விழும். மிகாசாவே லெவியை பார்த்துட்டு மிரண்டுட்டான். கொக்கா மக்கா என்ன ஃபாஸ்டா இருக்கான்னு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா அது ஸ்கின்னை ஸ்ட்ராங் ஆகுது இல்ல, அது வரைக்கும் இவன் டைம் கொடுக்கவே இல்லை. அது அடுத்த டிசிஷனே எடுக்க விடாம அவனால எவ்வளவு வெட்ட முடியுமோ அப்படி வெட்டுவான். ஒத்த கையை வச்சு பின்னாடி மறைச்சிட்டு இருந்துச்சுல, அந்த கையை தாறுமாற வெட்டு போட்ட உடனே அதால ஹோல்டு பண்ண முடியல, அப்படியே கீழே விட்டுரும். மிகாசா பார்த்துட்டு ஆஹா பேக்ல ஒரு கேப் இருக்குது, அதால முன்ன மாதிரி இப்போ மூவ் பண்ணவும் முடியாது. சோ இந்த டைம் அதோட கழுத்துல ஒரு போடு போட்டோம்னா அசால்ட்டா கொண்டுலான்ட்டு அவ அட்டாக் பண்ண போவா. லெவி பார்த்து கத்திட்டு இருப்பான், அட லூசு போகாத வேண்டான்னு. ஆனா அவ கேட்காம சல்லுன்னு போவா. அத அந்த ஃபீமேல் டைட்டனுக்கு தெரிஞ்சு போய் கையை வச்சு ஓங்கி அடிய போகும். உடனே லெவி இடையில பூந்து அவளை அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு இவன் அந்த கையை தடுக்கிறேன்னு ஒரு மிதிப்பான். அந்த டைமுங்கும் போது அவனோட ஒத்த கால் வந்து சுலுக்கிக்கும். ஆனாலும் விடல, ஜம்ப போட்டு அந்த டைட்டனோட வாயிலேயே ஒரு வெட்டுவான். பாத்தீங்கன்னா நாக்குல தான் நம்ம பையன் அப்படியே சுருண்டு கிடப்பான். அவ்வளவுதான், அவனை தூக்கிட்டு வெளியில வந்தாச்சு. சரி ரைட்டு, இவனை தான் காப்பாத்த வந்தோம், காப்பாத்திட்டோம். இனி இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கான். இப்போதைக்கு அந்த ஃபீமேல் டைட்டனை மறந்துரு, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டோம், அதனால கிளம்புறதுதான் நமக்கு நல்லது. சோ வா போலான்ட்டு அங்க இருந்து கிளம்புவாங்களா. மிகாசாவும் சரி ஓகேன்ட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவா. அப்போ லெவி அந்த ஃபீமேல் டைட்டனை பார்ப்பான். பார்த்தா அது கண்ணா பின்னாடி அழுதுகிட்டு இருக்கும். அவனுக்கு நான் ஒன்னும் புரியல, என்ன இந்த டைட்டன் அழுதுகிட்டு இருக்கேன்னு முழிப்பான். அப்படியே கட் பண்ணா ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாருமே ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்கன்னு. உடனே ஒன்னும் புரியல, என்ன ஆச்சு, ஏன் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்கன்னு ஒரு சில பேருக்கு குழப்பம். மிச்சம் இருக்கவங்க எல்லாம் நீங்க வேணா பாருங்களேன், வரும்போது கொத்து கொத்தா டெட் பாடி அள்ளிட்டு வருவாங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆல்மோஸ்ட் எல்லாம் பக்கத்துல வந்துட்டாங்க. எரன் பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்கான். அவனை வண்டியில போட்டு அள்ளிட்டு வருவாங்கன்னு வைங்க. சர்வே காப்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களோட வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. மெயினா ஜின்னோட வீட்ல அவனுக்கு ஒய்ஃப் இருக்கு போல, அவ கவலைப்பட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கந்தரோட வீட்ல, பொசாடோவோட வீட்ல, ஏன் பெட்ராவோட வீட்லன்னு ஒவ்வொருத்தர் வீடா காட்டுறாங்க. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா அவங்க திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு செய்யறது அது இதுன்னு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மேட்ரு தெரிஞ்சா என்ன ஆக போதும். அப்படியே கட் பண்ணா வர்ற வழியில டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டே தான் வர்றாங்க. எக்கச்சக்க பேர் இறந்துட்டாங்க. அத்தனை பேர்த்தையும் வண்டியில எடுத்து வைக்கும் போது ஜீன் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்போ இவங்க செத்து இருக்காங்க, அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க சாவாங்க, நான் சாவேன், இதெல்லாம் எப்படி நடக்க போதும்பா. அர்மின் பார்த்துட்டு அதெல்லாம் நீ நினைச்சுன்னு வச்சுக்கேன், உன்னால சண்டையே போட முடியாது, அதெல்லாம் நினைக்காத, நம்ம ஜெயிப்போன்னு நினைச்சிட்டு அடுத்த வேலையை பாருன்னு அட்வைஸ் பண்ணுவான். அதுவும் சரிதான், அவனு வேலையை பார்ப்பான்னு வைங்க. இப்படி இவன் மட்டும் தான் பேசிட்டு இருக்கானான்னு பார்த்தா மத்தவங்களும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. மெயினா நியூ ரெக்ரூட்ஸ், ஐ மீன் ஃப்ரெஷர்ஸ். இப்போ நம்ம உயிரோட இருக்கோம், இனி நம்ம எப்ப சாக போறோம்னு தெரியலையே, அதுக்கு ரொம்ப நாளும் இல்லங்கிற மாதிரி பேசுவாங்க. கோனி ஷாஷாலாம் செத்தவங்களை பார்த்து அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி டெட் பாடிஸா கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு 5 டெட் பாடிஸை மட்டும் ரெக்கவர் பண்ணவே முடியல, எங்க இருக்குன்னே தெரியல. எர்வின் பார்த்துட்டு இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான் பாரு, செத்து போன
போனவங்க ஃபேமிலிக்கு அவங்க பாடியை வாச்சு திருப்பி கொடுக்கணும் தானே, அதுதானே நியாயங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேற வழி இல்ல, அது மியான்னு சொல்லிருங்க பாரு. அப்படின்னா மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன், சண்டையில மிஸ் ஆயிட்டாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல ஏகப்பட்ட டைட்டன்ஸை இவங்க பார்த்திருக்காங்க. ஆனா அதுல எதுவுமே இவங்களை நோக்கி இன்னும் வரவே இல்லை. ஒருவேளை வருமானு கேட்டா அதுக்குள்ள நம்ம கிளம்பணும் வாங்கன்ட்டு போவாரா. அப்போ பின்னாடி இருந்து அவனும் கத்துற சவுண்டு, கமாண்டர் எர்வின் என்னால இதை ஏத்துக்க முடியாது, நம்ம பாடியை ரெக்கவர் பண்ணியே ஆகணும், இவனோட பாடி எங்க கண்ணு முன்னாடி தான் இருந்துச்சு அப்படி அப்படின்னு ஒருத்தன் கத்துவான். இன்னொருத்தன் பிடிச்சி பச்சை பச்சையா திட்டுவான், போடா எடுபட்ட மொல்ல மாதிரி பைலன்னு. டைட்டன்ஸுங்க இங்க பக்கத்துல தான்டா இருக்குதுங்க, நம்ம அவங்க பாடியை கண்டுபிடிக்கணும்ட்டு இறங்கணும்னா இன்னும் 4-5 பேர் சாவாங்க, ஓகேவான்னு கேட்டா அப்படின்னா அதை எதிர்த்து நம்ம சண்டை போடுவோம், தோக்கடிப்போம், அதுக்கப்புறம் அவங்க பாடியை கொண்டு வருவோம் பானுங்க. ஏன் அப்படின்னா இவான்ஸ் வந்து இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமா, ஒரே டவுன்ல ஒன்னா வாழ்ந்தவங்க, அவங்களோட பேரண்ட்ஸே இவங்களுக்கு தெரியும், அவங்களோட பாடியை வச்சு கொண்டு போகணும்னு சொல்லுவானுங்களா. லெவி பார்த்துட்டு டேய் அவன் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சுல்ல, அதுவே போதும், அவன் பாடி இருந்தாலும் இல்லாட்டியும் செத்தது செத்ததான், அது மாற போறது இல்ல, அதனால மூடிட்டு இருங்கடாம்பான். அதுவும் கரெக்ட் தானே, அவன் உயிரோட இருக்கான் எங்க போனான்னு தெரியல அப்படின்னா கூட அவனை தேடி இவங்க போலாம், செத்தவனை தேடி பிடிச்சி இவங்க என்ன பண்ண போறாங்க, நிலைமை கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கூட விடிய விடிய உட்காந்து தேடுவானுங்க, நிலைமையும் சரியில்லையே. கமாண்டர் இருந்துகிட்டு நாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிறோம், அவனும் மத்தவங்களும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு, இதுதான் என் டெசிஷன், கிவ் அப் பண்ணிட்டு பேசாம வாங்கடான்ட்டு போவான். அவனால ஏத்துக்க முடியல, ஏன்டா அவங்க 2 பேத்துக்கும் ஹியூமன் ஃபீலிங்ஸே இல்லையாடா அப்படி இப்படின்னு வண்டியா திட்டுவானா. கூட இருக்கவனுங்க எல்லாம் டேய் ஓவரா பேசிட்டு இருக்க, அவங்க எல்லாம் கமாண்டர்ஸ் கேப்டன்ஸ் வாயை மூடிட்டுன்னு அடக்கி வைப்பானுங்க. பட் அவன் பேசின வார்த்தை கேட்டுமே கமாண்டர் கோவப்படாம அவர் பாட்டுக்கு இரும்பு மாதிரி போயிட்டு இருப்பாரு. ஏகப்பட்ட அடிகள் வலிகள் மிதிகள்னு எல்லாத்தையுமே வாங்கி வாங்கி அவருக்கு மறத்து போச்சு. சரி இனி இதுக்கப்புறம் இந்த டெட் பாடிஸ் எல்லாம் தூக்கிட்டு அவங்க வில்லேஜுக்கு போனவொன்னா அங்க என்னென்னலாம் கலவரம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.